கண்ணே திரௌபதா கண்ணே திரௌபதா கண்ணே திரௌபதா உன்னை தூக்கிட்டு பார்த்துக்கே வந்துக்கிறேன்டி அப்படி சொல்லக்கூடாதா கண்ணே கண்ணே திரௌபதா தங்கா இதோ ஒன்னாவது வனத்திலே கூப்பிட்டு பார்த்தேன் ஒன்னாவது வனத்திலே தங்கையாகப்பட்டது அவதி இல்லை அடுத்த வனம் போக தங்கா பாஞ்சாலி தங்கமே பவுனே முத்து வைடூரியுமே இப்பேற்பட்ட கானகத்திலேயா இருக்கிற எப்ப கிடைப்பியோ நாடு அதுக்கெல்லாம் இது பாணி அதனால் இந்த இரண்டாவது வனத்துல பார்த்தோம் இந்த இரண்டாவது வனத்தையும் காணவில்லை அடுத்த வனத்திலே பார்க்கலாம்
தெரியுமா? யாரா அவன்? எதுக்கு வந்திருக்கிற? கூப்பிடுறதுக்கு வந்திருக்கீங்க. தங்கா திரௌபதா ரெகுபதா தங்கையே அரணிமான கானகத்திலே எங்கம்மா இருக்கிற தங்கா தங்கா திரௌபதா நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? என் குட்டை கட்டு முழு காட்டுங்க. தங்கா திரௌபதா சிந்ததாசத்தை ஆண்டு வரக்கூடிய சயந்தங்கம் குரலை பார்த்து. ஆமா ஆமா. எங்கடா இருப்பாங்க? தங்கா திரௌபதா இந்த சிங்கங்களும் செத்திகளும் கடைகளும் புலிகளும் ஆளுகின்ற வனத்தில் எதுக்காக வந்திருக்கேன்? நாங்க தான் வனவாசம் துரிய செய்த வந்திகத்தால வந்தோம்னா இவங்க எதுக்கு வந்திருப்பாங்க இன்னும் தெரியலையே. கண்ணே திரௌபதா அண்ணா சைந்தவா நாடு நாடு கட்டிட்டா நாடு 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 தங்கா ரெகுபதா கண்ணே ரெகுபதா திரௌபதா திரௌபதி பார்ப்பதற்கு முன்ன நாம செய்யக்கூடிய நடிப்பு தன்மையிலேயே அவ மயங்கணும். அதனால அவளை பார்த்து இப்ப என்ன செய்ய போகணும்? தகுந்த பாவி செய்த
ஐயோ தங்கா தங்கா பாவியாக விட்டு துரியோதனை மட்டும் இப்ப என் கண்ணுக்கு சிக்கிறானா அட்டு நினைச்சு விடுவேன். ஐயோ பாவியாக விட்டு துரியன் செய்த வஞ்சகத்தால் காடு காணுகிறமே. ஐயோ தங்கா ஐயோ என் தங்கையாருக்கு நடக்காத நடந்தலாம் முள்ளு கல்லுகளா நடக்காத. ஐயோ ஐயோ தங்கா தங்கையே என் உடல் பிறப்பே. ஐயோ இப்படிமா பாணி வைக்கணும் ஒட்டுமே அண்ணா இந்த அழிமாவளத்துல ஏன்னா நாங்கதான் தங்கா கட்டே திரபதா பாவி செய்த வந்திருத்தால் இந்த பாராவனம் வந்துட்டோம். இது விதி தலைவிதி. நீயுமா வரணும். எதுக்குன்னா நீ வந்த தங்கையே தங்கை கண்ணன ஒன்னடித்த தங்கா 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 ஐயோ என் தங்கையே உன்னை விட்டு நான் பிரிந்து என் தங்கையாலை பார்க்காமல் நான் நாட்டிலே இருந்து என்னமா சுகத்து எறிவேன் தங்கா. நாட்டிலே இருக்கக்கூடிய தங்கையை பாவியாகப்பட்டவன் நயவஞ்சகன் அந்த துரியோதனன் காட்டுக்கு ஓட்டி வைத்து விட்டான். ஓட்டுக்குள்ள மட்டும் நான் இருந்து சொல்றேன். நீ சொல்றத மட்டும் தான் நான் இருக்கிறேன். இல்லன்னா அவன் என்னால வெற்றிடுமா பசியோட பட்டினியோட வந்துருக்கீங்க. அப்புறம் பேசிக்கலாம். நீங்க அழுவாது. எனக்காக நீங்க அழுகுவாங்க. கண்ணீர் சிந்த வேண்டாம். தக்கா 6 பொழுது 3 இரவா சாப்பிடலாமா? என்ன சொல்றீங்க? ஆமாமா அம்மா நம்ம காய்கறி நிறைய பறிச்சு வந்துருக்கோம். ஆமா. எடுத்து வா. டேய் 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 காட்டுக்கு ஓட்டி வைத்தானே காட்டிலே உள்ள கல்லுலயும் முள்ளையும் தெரிஞ்சுக்கிறாங்களே சோத்துக்கு இல்லாத உடம்பெல்லாம் உடக்கான போல வத்தி கிடக்குன்னு பார்த்தா அப்படி குண்டு பூசணி ஆட்டம் உருண்டு போய்க்கிறாங்களே. என்ன திம்பாங்க எதிர்த்து நானா நமக்கு நாடு நாடு சொத்து சொத்து எல்லாம் கிடைக்குது. எல்லாத்துக்கும் மூட்டை மூட்டையா கொடுக்கறேன். யாரும் போவாதீங்க. உட்காருங்க உட்காருங்க. ஓய் இப்ப நாம எதுக்கு வந்துக்கிறோம் தெரியுமா? உனக்கு தரேன். எனக்கு கிடைக்கிறதுல உனக்கு தரேன். கிடைக்கிறது எல்லாமே நீயே வாங்கிக்க. தங்கா
கானகத்துல விளையக்கூடிய காய்கனிகளா? ஆமாண்ணா. இதுதான் நீ திங்கிறியா? ஆமாண்ணா. ஐயோ, என் தங்கையாகப்பட்டவள் பால் உருவா சோறு உருவா தின்ன தங்கை இந்த காய்கனியை தின்னு எப்படிமா உடம்பு வாழ்கிற? காத்துல இருக்கக்கூடிய வாழை காய்கனிகள். ஆமா. ஓஹோ, கொய்யா கனி மாங்கனி. இப்ப நாங்க எதுக்கு தெரியுமா? இல்லம்மா, உன்னை பார்த்துட்டு போகவே வந்து சொல்றான். நான் ஆட விட்டாலே தன்னுடைய சதைவாடுங்க பாசம். அத என் அண்ணன் வந்திருக்கிறாங்க. ஆகட்டும் தங்கா, இவ்வளவு தாக்குதான் இருக்குதாம்மா? நிறைய இருக்குது, நிறைய இருக்குது. அப்படி இல்லைன்னா கூட மாமா எல்லாம் போயிருக்கிறாங்க காட்டுக்கு, நிறைய பறிச்சு வருவாங்க. காய்கறி வீட்டுக்கு எடுத்து போவேன். என்னது மாமன்கள்? ஆமா, போயிருக்காங்க. ஐயோ, வந்து வேலையை விட்டுட்டு மறந்துங்க. ஐயோ தங்கா, இல்லம்மா, நான் வந்தது பத்தியா அவசரப்பட்டுட்டேன். என் தங்கச்சி மட்டும் கேட்டனே, என் தங்கச்சி புருஷன் நல்லா இருக்கிறான்னு. எங்க தங்கச்சி புருஷன் நல்லா இருக்கிறான்னு கேட்காத போயிட்டேன். ஏன்னா என் தங்கையை பார்த்த ஆவல்ல அவங்கள மறந்துட்டோமா. அம்மா, தாரா புகழ் படைத்த தர்மராஜா நலமா இருக்கிறாரா? அந்த வெற்றி மந்தகிரியும் வீமஜான மாமன் நல்லா இருக்கிறாங்க. ஊமை மாமன் நல்லா இருக்கிறாரா? நல்லா பேசுறாங்க. இல்ல வீமமாமன் நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்காங்க. அர்ஜுனர் நல்லா இருக்காங்க. நகல சகாதேவன் எல்லாரும் நல்லா இருக்காங்க. அம்மா, ஆமா, அவங்க எல்லாம் எங்க போய்க்கிறாங்க? உள்வனம் சென்று இருக்கிறாங்க காய்கனி எடுத்துட்டு வரதுக்காக. ஓ, காய்கள். சரி, ஆமா, இருந்தாலும் எனக்கு 6 பொழுது 3 நைட்டா சாப்பிடலாமா, பசிக்குது. சாப்பிடணும்னா நிறைய அந்த வீட்டுல அதாவது அந்த பர்ணசாலை இருக்குது, அத்தனை மூட்டை கட்டு கட்டிடுறோம். நான் கட்டி எடுத்துட்டு போட்டு. மகாராஜா மகாராஜா நம்ம எதுக்கு வந்து இந்திரா இந்திரா இப்ப நான் எடுத்துக்கு தண்ணி கொண்டாடுற மாதிரி போயிருக்கேன். ஆமா, எங்க தங்கச்சி. அதனால இப்ப நான் என்ன பண்றது தெரியுமா? என்ன பண்ணலாம்? இது என்ன? மந்திரவாள். 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 இந்த மந்திரவாளை நான் மறந்து விட்டுட்டு போன மாதிரி விட்டுட்டு போனா எங்க தங்கச்சி அண்ணா ஆரணிமான கானகத்துல தன்னை தனிமையா போகிறாரு, மந்திரவாளை மறந்து விட்டு போயிட்டாரு அப்படின்னு தண்ணி கொண்டாரவே என் தங்கச்சி மந்திரவாளை எடுத்துட்டு வருவா. அப்ப எடுத்துட்டு வரக்குள்ள தந்திரமா என் ரதத்துல ஏத்திட்டு போயிடணும். இந்தா தின்னு, நான் ஊட்டி கூட வருவேன். நீ வச்சு அழுத்தி விடு. இல்லடா, மகாராஜா மகாராஜா நம்ம இப்ப எதுக்கு வந்தங்க தெரியுமா? எங்க போயிட்டாங்க? மந்திரவாளை வேற போயிட்டாங்க. ஆமா ஆமா, ஆர்மிமா வனத்துல மிருக ஜாதியில இருக்கும். மறந்துட்டு போயிட்டாரு. எவ்வளவு தூரம் போயிருப்பாரு ஒண்ணு தெரியல. போய் பார்க்கலாம். அண்ணா சைந்தவா, மந்திரவாளை
விட்டு போயிட்டு இருக்கீங்க. நான் பின்னால தொடர்ந்து வரேன். இந்த வேகமா போற ரத்த கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க. தங்க ரகுபதா சைதமா ஐயோ பண்ணால தங்கராதா ஒரு படி ஏறி வந்தா எனக்கு எட்டிலேயே தங்கையே பிராபதா. நான் ஒரு படி ஏறி வந்தேன்னா நீங்க வாங்கிக்கங்க மந்திர கொள்ள.
நீ 2 படி ஏறி வரக்குள்ள என் பொன்னான புறவேசு அந்தரமா பறக்குது, ஆகாயத்தில் பறக்குது, ஆகாயத்துக்கு பூமிக்கு ஒரே அடியா பறந்து போகுது. இந்த கானகத்தில் போகக்குள்ள மந்திரவாளி இல்லை என்றால் யாராவது வந்தால் என்னை ஏதாவது செய்து விடுவார்களே தங்கா. இந்த அண்ணவனுக்கு இல்லாத போய்விடுவே. ஆகாயம் ஆறுமாக வேகமாக போகக்கூடிய ரதத்தை கொஞ்சம் மெதுவா ஓட்டுனா தங்கா. திரௌபதா தங்கையே, கண்ணே நீ 3 படி ஏறி வந்த எனக்கு தாலி மந்திரமா இந்த நாட்டுக்காக உன்னை தூக்கத்துக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. நான் எதுக்கு வந்தேன் தெரியுமா? நான் எதற்காக வைத்தேன் தெரியுமா? உன்னை கொண்டு போய் துரியோதனுடைய வலது துணைமே அமர வைத்து விட்டால் மாற்றவாதி, நகரத்திரவாதி, சுத்திரவாதி, அதவாதி அனைவருக்கும் கொடுக்குறேன், எல்லாத்துக்கும் கொடுக்குறேன். கவலைப்படாதீங்க.
நான் உன்னை என்ன கூட பிறந்தானா இல்ல 2 பேரும் ஒரே தாயோட பால் உண்ணுமா ஏன் கொல்ல இவளுக்கு நான் அண்ணனா ஏதோ அவங்க வீட்டுல கல்யாணம் பண்ணனால என் அண்ணா எனக்கு தேவை யாரா இருந்தா எனக்கு என்ன நாடு நகரம் சொத்து நாட்டுல பாதி நகரத்துல பாதி சொத்துல பாதி சுகத்துல பாதி அத்ததுல 5 ரோடு இருந்தவ 6 பேர்த்தோட துரியோதனுடைய தொட மேல அப்படி போய் உட்காந்து எந்திரிச்சுட்டா போதும் எனக்கு கிடைக்குது கூட பிறந்தாதான் அண்ணனா கூட பிறக்கலாம் இல்லையா துணியை செய்த வந்தகத்தா வனவாசம் வந்திருக்கிறான் மன்னவரெல்லாம் காய்கறி பறித்து வர போயிருக்கிறாங்க தந்திரமாக தூக்கிட்டு போற இந்த ஆகாய மார்க்கமாக இங்க என்ன காப்பாத்துங்க யாரும் இல்ல அடிக்கிறவனுக்கு தான் அடிக்குமா லாட்ரி அதே போல எனக்கு நான் பாத்தியா உன்னை தூக்க வந்த நேரத்துல யாருமே இல்ல அதனால எனக்கு குரு உச்சத்துல இருக்கிறான் எனக்கு குரு உச்சத்துல இருக்கிறான் நாடு கிடைக்கும் யாரு எதுக்கு சப்போர்ட் சொல்லு சொல்லு சாமி எனக்கு தாயம் இல்ல ஒரு நாடால கூடிய அரசனுக்கு நான் மகளா பிறந்து துரிய செய்த வந்தகத்தா வனவாசம் வந்திருக்கிறேன் என்ன தூக்கிட்டு போற எனக்கு தாயம் இல்ல எனக்கு தந்தையும் இல்ல அண்ணா சொல்ல யாரும் இல்ல எனக்கு சொந்தம் இல்ல எனக்கு பந்தம் இல்ல சாமி என்னை சேர்த்து வைப்பார் ஆளும் இல்ல எனக்கு அண்ணன் இல்ல தம்பி இல்ல அண்ணா என்ன ஆதரிப்பா யாரும் இல்ல அண்ணா மன்னவத்தோட கூந்தல என்ன விட்டு விட்டு போகண்ணா என் மன்னவர்த்தோட கூந்தல இந்த மடையத்தோட என் கணவர்த்தோட கூந்தல இந்த கண்டவர்த்தோட எனக்கு விதியாச்சா என் மன்னவர்ல அடிமா வனத்தில் காய்கறி பத்து போயிருக்கிறாங்க இப்படி தந்திரமாக வந்து தூக்கிட்டு போறிய துரோகி சண்டாளா மன்னவன் தொடும் கூந்தலை மடையன் சொல்லுங்க
சைந்தவ மன்னன் ரதத்திலே இழுத்து கொண்டு போகல மன்னா அபயம், மன்னா அபயம், அபயம் என்று குரல் கொடுத்து திரௌபதி கட்டி வருகிறார். அந்த நேரத்தில் தர்மராஜராகப்பட்டவர் எங்கே குலக்கரையில் தானபானத்தை முடித்துவிட்டு பர்ணசாலையை தேடி வருவதன் காண்க.